ஒரு சமுதாய மாற்றத்திற்கு கல்விதான் அடித்தளம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அதிலே அடிப்படை கல்வியான பள்ளிக்கல்வித்துறையில நாம் சரியான அடித்தளம் அமைத்தால்தான் இன்றைக்கு ஏழை எளிய அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு ஊழல் இடஒதுக்கீடை பெற்றுத் தந்ததுனால அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை உயர்ந்தது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு இவர்களுடைய அஜாக்கிரதையினாலே, அக்கறையின்மை இல்லாதனாலே, நிர்வாக குளறுபடிகளினால இத்தனை சலுகைகள் 14 வகையான உபகரணங்கள் அம்மாவுடைய திட்டம் வழங்கி அவர்கள் அதை முறையாக செயல்படுத்தாத காரணத்தினாலே இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே மாணவர் சேர்க்கை குறைந்து வருவது, அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலை தற்போது தமிழகத்தில் இல்லையோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வாக்களிக்கிற உரிமை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு அக்கறை செலுத்துமா? கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை, அதனால் பொங்கல் பரிசு இல்லை. கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை, அதனால் மடிக்கணினி இல்லை. கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை, அதனால் இந்த நாட்டிலே எதுவும் மக்களுக்கு இல்லை என்று தைரியமாக ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால், மக்கள் எப்படி அவர்கள் மக்களுக்கு மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தேர்தல் வந்தால்தான் வாக்குறுதி நினைவுக்கு வருகிறது. தேர்தல் வந்தால்தான் திட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் வருகிறது. ஆக தேர்தலுக்காக மக்களா, மக்களுக்காக தேர்தலா, மக்களுக்காக திட்டங்களா, திட்டங்களுக்காக மக்களா என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய தமிழகத்தினுடைய நிலை. 10 கட்சி கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் பேசுகிற முதலமைச்சர் ஒரு முறை கூட மக்களை நம்பி இருக்கிறோம் என்று பேசியதாக நமக்கு தெரியவில்லை. ஆகவே வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து சுழன்று வருகிற திமுக அரசு அதற்கு ஒரு முடிவை எழுதி வாக்கு வங்கியை மையமாக வைத்து வாரிசு அரசியலை இன்றைக்கு வட்டமடித்து வருகிற திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து நிற்கிற தோழமை கட்சிகளும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தமிழ்நாட்டு மக்களும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் சீர்திருந்து போயிருக்கிறதே, இதை சீர்தூக்கி நாம் நிறுத்துவதற்கு காலம் கனிந்து வந்திருக்கிறது. புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையில நாம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும், புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும். அதற்கு கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையினுடைய 46வது வார திண்ணை பிரச்சாரத்தில கழக கண்மணிகளே, அம்மா பேரவை தொண்டர்களே, உடனே செல்லுங்கள் களத்திற்கு. புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தலைமையிலே 234 வெல்வது நமது லட்சியம். புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தலைமையில 210 சட்டமன்ற தொகுதிகளை வெல்வது நிச்சயம் என்கிற உறுதியோடு களத்திற்கு செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள். புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையில வெற்றி வாகை சூடுவோம். கழக அம்மா பேரவை தொண்டர்கள் 46 வாரம் வெற்றிகரமாக திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்ட நீங்கள், நாம் வெற்றி இலக்கை நோக்கி நம்முடைய வெற்றி பயணம் புரட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய வழியிலே நாம் அலை அலையாக கடல் அலைபோல் திரண்டு களத்திலே நின்று எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு நண்பனாக நாம் பணியை தொடர்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.